வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆய்வக நுட்புணர், அதாவது லேப் டெக்னீஷியன், தர மேலாளர், துப்புரவு உதவியாளர், இயன்முறை வல்லுநர், பாதுகாவலர், ஸோ இந்த பதவிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதியை குறைந்தபட்சமாக 8th 10th 12th டிஎம்எல்டி டிகிரி வரைக்கும் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், திருச்சிராப்பள்ளி. ஸோ இவங்க தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண், MPHW மேல். ஸோ இதில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர். ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 வயதுக்குள்ளே இருந்தவங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் 14,000. அடுத்து ப்ரோக்ராம் கம் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இவங்க நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இளங்கலை கணினி அறிவியல் படிப்பு, கணினி பயன்பாடு பட்டய படிப்பு, முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ். ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. வயது 59க்குள்ளே இருக்கலாம். மாத சம்பளம் 12,000. அடுத்து தர மேலாளர். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்க டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கும் 59 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 60,000. அடுத்து ஆய்வக நுட்புணர், லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. DMLT தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ DMLT படிச்சிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 59 வயதுக்குள். மாத சம்பளம் 13,000. அடுத்து எண்முறை வல்லுநர், அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட். இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1. BPT ஃபுல் டைம் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 59க்குள்ள. மாத சம்பளம் 13,000. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், NPPC, MPHW. ஓகே, இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 59க்குள்ள. மாத சம்பளம் 8,500. அடுத்து பாதுகாவலர், செக்யூரிட்டி கார்டு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 8ஆம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த வேலைக்கு வயது வரம்பு 59. மாத சம்பளம் 8,500. அடுத்து துப்புரவு உதவியாளர். இது நம்பர் ஆஃப் வேகன்சி 1 தான். இதுக்கான மாத சம்பளம் வயது கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பயின்றிருக்க வேண்டும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, வயது வரம்பு 59. மாத சம்பளம் 8,500. அடுத்து OT அசிஸ்டண்ட்டு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், OT அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்க வேண்டும். ஸோ இதுதான் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன். வயது 59க்குள்ளே இருக்கணும். மாத சம்பளம் 11,200. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். வயது 59க்குள்ளே இருக்கலாம். 8,500 மாத சம்பளம். அடுத்து மருத்துவ அலுவலர் காசநோய், மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இவங்க கம்பல்சரி ரொட்டேஷன் இன்டர்ன்ஷிப்பு, டிப்ளமோ, MD பப்ளிக் ஹெல்த்து, PSM கம்யூனிட்டி மெடிசன், CHA டியூபர்குலோசிஸ் அண்ட் செஸ்ட் டிசீஸ், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் NTEP. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அதாவது இளங்கலை மருத்துவர், MBBS முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப மஸ்ட்டு. மருத்துவ கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். ஸோ அதுக்கு கீழே அந்த ஏற்கனவே சொன்ன தகுதியில் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான வயது வரம்பு 59க்குள்ள. மாத சம்பளம் 60,000. அடுத்து சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசர். ஸோ இவங்க கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பர்மனெண்ட் 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ், ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் 2-wheeler. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் 2 months. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான வயது வரம்பு 59. மாத சம்பளம் 19,800. அடுத்து ஹெல்த் விசிட்டர், TB. இளங்கலை அறிவியல் படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10th + 2 in science, experience of working in MPW, LHV, ANM, HW.
certificate of higher course in health education, counseling or tuberculosis health visitors recognized course and certificate course in computer operation. ஸோ இது எல்லாமே உங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 59 இருக்கலாம். மாத சம்பளம் 13,300. அடுத்து ஆய்வக நுட்புணர் காசு ஏதாவது லேப் டெக்னீஷியன் டியூபர்குலோசிஸ்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 2, டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது 59 இருக்கலாம். 13,000 சம்பளம் உங்களுக்கு. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த முக்கியமான நிபந்தனைகள் பார்க்கலாம். நம்ம இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, பணி நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். காலி பணியிட விவரம் மாறுதல் கொடுப்பட்டது. ஸோ ஓகே, விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 13/12/2024 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள். ஸோ இதில் இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விதமான அந்த முகவரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அந்த வேலையானது குறிப்பிட்ட அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறனால அது தொடர்பான அந்த முகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த பதவிக்கான அந்த விண்ணப்பம் அனுப்புகிற முகவரியை பார்த்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட கடைசி தேதிக்கு முன்னாடி விண்ணப்பம் அனுப்புங்க. ஓகே, விண்ணப்ப படிவங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக ஃபில்அப் பண்ணி தேவையான அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே இணைச்சு நீங்கள் விரைவு தபால் மூலமாகவோ நேரிலோ சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தகவல்களை பார்த்துட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அந்த பதவிக்கு எந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படின்றத பார்த்து கடைசி தேதிக்கு முன்னாடி விண்ணப்பிங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த கல்வி தகுதி, அதாவது மருத்துவத்துறை சார்ந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ சூப்பரான இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.